அப்போ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கணும். ரெண்டாவது, இப்போ நம்மளை சாதாரணமாக இருக்கிற ஒரு பூச்சி கூட நம்மள்ட்ட எகிரி வரும். சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு மாதிரி படுத்துருக்கு. பூச்சி வந்து எகிரி பார்க்கும். சின்ன பூச்சி கூட சிங்கம் எழுந்துரு அப்படின்னு வம்புக்கு வரும். அப்போ சிங்கம் போய் அந்த பூச்சிக்கிட்ட போய் கர்ஜிக்காது. ஏன்னா அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது, அது கர்ஜிக்காது. நமக்கு 6 அறிவு இருக்குன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் மனுஷங்கள்கிட்ட? நம்ம வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகிறோம்னா பூச்சி எறும்பெல்லாம் கூட நம்மளை எட்டி பார்க்கும். ஆனால் நாம் தான் புரிஞ்சுக்கணும், நம்ம நேரம் சரியில்லை, நாம் வந்து இதெல்லாம் விட்டு விலக பார்க்கணும். எல்லா நேரத்துலையும் எல்லாரோடையும் சண்டை போட்டு எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்க யாராலையும் முடியாது, நாம் உட்பட. அப்போ இந்த சூட்சமத்தை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். சண்டை போடுறத விட சாணக்கியனாக இருக்கிறது தான் இப்போது இந்த காலகட்டத்துக்கு முக்கியம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், மனதால் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த 2 தவிர உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த 3 தவிர வேறு பிரச்சனை மனுஷன் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. ஒன்று பணம், இன்னொன்று மனம். இந்த உறவு பிரச்சனை கூட மனம் சார்ந்ததுன்னு சொல்லிடலாம். ஆக இந்த பணம் மனம் இந்த 2ஆல் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்.